நம்ம பார்க்க போறது ஒரு சிம்பிள் பன் வித் ட்விஸ்ட். ராணி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்ரீபாலி லலிதா, பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் பன் வித் ட்விஸ்ட். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இயர் பார்ட் மட்டும் ரெண்டு பக்கமும் எடுத்து கிளிப் பண்ணி வச்சுருக்கேன். சேம் லைக் இதில் நீங்கள் கேர்ள்ஸ் பண்ணிவிட்டு கூட ட்விஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை டேரெக்டாகவும் ட்விஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை ரொம்ப ஹேர் கம்மியாக இருக்குது அப்படின்னீங்கன்னா கிரிம்பிங் பண்ணிட்டும் ட்விஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் இவங்களோட ஹேர் வால்யூம் திக்கனாக இருக்குது ஃப்ரண்ட்டில். ஸோ நான் அதை எதையுமே பண்ணலை, அவங்களுக்கு நார்மலாக தான் வச்சுருக்கேன். இப்போ பேக் ஹேர் என்ன பண்ணுறேன்னா, இப்போது இந்த யூ ஷேப் இவ்வளோ வெறும் யூ பார்ட் மாதிரி எடுத்திருக்கேன். அதை வந்து என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு போனி போடுறேன். இது சின்ன ஹேர் இருந்ததுன்னா இன்னும் கூட ஈஸி. இப்போ இவங்களது பிரைடுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு லென்த்தியான ஹேரு. ஸோ இந்த ஹேரில் பன் பண்ண போகிறோம். இப்போது போனி போட்டுட்டேன். போனி வேரியேஷன் நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம் போனியில் கூட. நான் இப்போது ஓல்டு ஸ்டைலில் தான் இந்த போனி போட்டிருக்கேன் ரப்பர் பேண்டில். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த டோனட் இருக்கு இல்லையா, பெரிய டோனட், இது உள்ளே விட்டு இன்னொரு ரப்பர் பேண்ட் போட்டு கொஞ்சம் தலை குமிச்சிடும். இதே டோனட்டு போட்டு அதில் இருக்க பேலன்ஸ் ஹேரை டோனட் வச்சு இந்த ஹேரை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இவங்களோட ஹேர் இருக்கு இல்லையா ஃப்ரண்ட்டில், இந்த ஹேரை ஸோ ரெண்டு பக்கமும் கொஞ்சம் ஹேரை உங்களுக்கு கேர்ள் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். பேலன்ஸ் இருக்க ஹேரில் இப்போ நம்ம பின்னாடி கொண்டு வந்து முடிக்க போகிறோம். ஒவ்வொரு ஹேரையும் ஒவ்வொரு ஸ்டாண்டையும் நீங்கள் வந்து அப்படியே ரோல் பண்ணணும். ரோல் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு லேயர் எடுத்துக்கோங்க. அந்த ஹேர் வச்சு
அதை டைட் பண்ணி சுற்றிக்கணும். ஸோ அகெயின் இதே மாதிரி அவங்களோட ஃபுல் ஹேரையுமே ஒரு லேயராக எடுத்து இப்படி லைட்டாக நீங்கள் பண்ணிவிட்டு இப்படி சுற்றும் போது இன்னும் கொஞ்சம் வால்யூம் தெரியும். இந்த இடத்துல பின் தான் போட்டிருக்கேன் நான், ஹேர் பின்னு. உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் இன்னும் கூட இந்த லேயர் தெரியணுன்னா இன்னும் கூட லைட்டாக புல் பண்ணிக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணிவிட்டு புல், ட்விஸ்ட் பண்ணிவிட்டு புல், அந்த மாதிரி பண்ணணும். ஹேர் இல்லாத இடத்துல லைட்டாக பேக்ஹோமும் பண்ணிக்கலாம். நான் சொன்னது தான் உங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு லேயரையும் நீங்கள் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் நம்ம ட்விஸ்ட் போட்டாச்சு. ட்விஸ்ட் போட்ட ஹேர் இருக்கு இல்லையா, பேலன்ஸ். இப்போ அந்த பேலன்ஸ் ஹேரை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கீழே அவங்களோட ஹேர் அப்படியே பண்ணிவிட்டு இதோட பேலன்ஸ் ஹேர் இருக்கு இல்லையா, அதை ரப்பர் பேண்ட் போட்டுட்டேன் இதை கவர் பண்ணுறதுக்காக. அந்த டோனட் மேலே கவர் பண்ணிவிட்டு இதை நீங்கள் அப்படியே சுற்றி கொண்டு வந்து ரெண்டு ரப்பர் பேண்டை போட்டு ரெண்டாக எடுத்துட்டு அதை தெரியாத மாதிரி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து அந்த பன்னை சுற்றி முடிச்சிருங்க. சைடில் காமிக்கிறடா நீ நிமிரு. இப்போ கொஞ்சம் குனி. இல்லை அந்த கேர்ளு இப்போ நம்ம பண்ணது வந்து ஒரு பன்னு. அது வந்து ஒரு சிம்பிள் பன் தான். உங்களுக்கு டோனட் வச்சு பன் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் பண்ணியிருக்கேன்.
ட்விஸ்ட் நான் சொன்ன மாதிரி தான் கேர்ள் வச்சும் ட்விஸ்ட் பண்ணலாம், இல்லை நார்மலாக கிரிம்பிங் பண்ணிட்டு கூட ட்விஸ்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹேர் வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் மாதிரி கொடுத்து கூட பண்ணலாம். அது வந்து ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். நான் வந்து நார்மலாக இவங்க ஹேர் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, வால்யூம் இருக்குது, அதனால நான் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஜஸ்ட் மேலே புல்லிங் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு கேர்ள் பண்ணி பார்த்தோம், அது அவங்களுக்கு சூட் ஆகலை. ஸோ அதனால் சைட் பார்ட்டிஷன் மாதிரி எடுத்து லைட்டாக ஒரு வேவ் கொடுத்து இங்கே கொண்டு வந்து முடிச்சிருக்கேன். பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பன் பண்ணியிருக்கோம் டோனட்டில். அந்த பன் பண்ணதில் இந்த மேலே இருக்க இந்த ஹேரை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி போ பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இதை ஒரு டெக்கரேஷன் வேணுன்றதுனால நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் நேச்சுரல் ஃப்ளார்ஸ் வச்சு கூட டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே நாங்கள் ஒரு ஜுவல் வச்சுருக்கோம். சும்மா ஜஸ்ட் இதெல்லாமே வந்து ஒரு பார்க்கும்போது ஒரு எந்துவாக இருக்கும், அழகாக இருக்குமே அப்படின்றதுக்காக வச்சுருக்கேன். நீங்கள் இந்த போ மேலே என்ன வேணால் டெக்கரேட் பண்ணிக்கலாம். பீட்டோ இல்லை வந்து ஸ்டோன் வச்சோ இல்லை எது மாதிரியும் நீங்கள் முடிச்சுக்கலாம். ஸோ இதுதான் உங்களுடைய ஃபினிஷிங் ஹேர் ஸ்டைல் உங்களுக்குது. இப்போ நம்ம வந்து ஹேர் ஸ்டைல் ஒன்று முடிச்சிருக்கோம். அது வந்து ரொம்ப சிம்பிள் ஹேர் ஸ்டைல் தான். பட் ஆனால் சின்ன ஹேராக இருந்தாலும் பெரிய ஹேராக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு சிம்பிளான ஒரு ட்விஸ்ட்லேயே இவ்வளோ அழகான ஒரு ஹேர் ஸ்டைலை கொடுக்க முடியும். இவ்வளவு நேரம் பொறுமையாக பார்த்ததற்கு ராணி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. அடுத்த ஒரு எபிசோடில் இன்னும் கூட ஒரு க்ரியேட்டிவிட்டியான ஒரு ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.